ஸோ இப்போ இது மாதிரியான ஒரு நியான் எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ண போதும் பிக்சல் லேப் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட டெக்ஸ்ட் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இந்த நியூ டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இங்கே வந்து உங்களோட நேம் என்ன வேணால் டைப் பண்ணிக்கோங்க, எதை வந்து கிரியேட் பண்ணணுமோ. ஸோ ஃபஸ்ட்டு நான் காமிச்ச ஒரு இமேஜ் அது மாதிரி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போதும். ஸோ இப்போ வந்து நான் என் நேம் டைப் பண்ணிக்கிறேன், டன் கொடுத்துக்கிறேன், ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அந்த ஆரோ வச்சு ரீசைஸ் பண்ணிக்கலாம் உங்களோட டெக்ஸ்ட்டை. ஃபர்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணலாம். அந்த 4வது ஆப்ஷனுக்குள்ளே போய் ஃப்ரம் கேலரி கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட இந்த பேக்ரவுண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிட்டேன். பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த செங்கல் இருக்கிற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் க்ரோமில் போய் நீங்கள் சர்ச் பண்ணலாம். நான் வந்து பிரிக் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணேன். ஸோ அது மாதிரி சர்ச் பண்ணி க்ரோம்லேருந்து உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் க்ளோ அப்படின்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதையும் எடுத்துக்கோங்க. ஸோ அதை எப்படி சர்ச் பண்ண சொல்கிறேன். பிளாக் பிரிக் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அப்புறம் க்ளோ பிஎன்ஜின்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த 2 இமேஜும் வந்து எடுத்துக்கோங்க. க்ளோ பிஎன்ஜினா க்ளோ மாதிரியான ஒரு பிஎன்ஜி இருக்கும், அது என்ன கலர் வேணால் இருக்கலாம், நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து என்னோட டெக்ஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் ரீசைஸ் பண்ணுறேன், ஃபுல்லாக ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக ரீசைஸ் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா கீழே ஃபாண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஃபாண்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஃபாண்ட்டுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இதில் நான் செலக்ட் பண்ணிட்டு அதே ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். பிளாக் அவுட் சன்ரைஸ் அப்படிங்கிற ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபுல்லாக எந்த அளவுக்கு ரீசைஸ் பண்ணுவோம் ரீசைஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னு இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு வந்து கலர் செலக்ட் பண்ணுவோம். ஸோ கலர் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ கலர் ஆப்ஷன் வந்து ப்ளூ இல்லைன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நான் வந்து ப்ளூ கொடுக்குறேன். ஸோ அப்போ தான் நீங்கள் எஃபெக்ட் கரெக்டாக க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் வந்து ப்ளூ வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்ஸ் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இங்கேயும் வந்து கலர் ஏற்கனவே செலக்ட் பண்ண கலர் எல்லாம் காமிக்கிறது, ஈஸியாக செலக்ட் பண்ண கலர் எல்லாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி உங்களுக்கு வேறு ஏதோ கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரோக்ஸோட வித்தை வந்து கீழே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னர் ஷேடோ அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உள்ளே வச்சு லைட்டாக ஷேடோ மாதிரி இருக்கும், அதோட கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஆஃப்செட் அதோட எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு நியான் டைப்பில் ஒரு டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வந்து 3rd ஆப்ஷன் கிளிக் பண்ணி இம்போர்ட் கொடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த க்ளோ எஃபெக்ட் இருக்குல்ல, அதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போதும். க்ளோ எஃபெக்ட் கிளிக் பண்ணி பிஎன்ஜி மாதிரி இருக்குல்ல, ஸோ இதுதான் க்ளோ எஃபெக்ட். ஸோ இதை கிளிக் பண்ணி நான் வந்து கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். அது எனேபிள் கொடுத்துட்டு அதோட கலர் பார்த்திங்கன்னா நான் ரெட்டு ஒரு சைடு ரெட்டும் இன்னொரு சைடு ப்ளூவும் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ளூலேயே நான் வச்சு காமிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரன்சி, அந்த கலரோட டிரான்ஸ்பரன்சி வந்து க்ளோ டிரான்ஸ்பரன்சி வந்து குறைச்சிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வந்து பேக் கொண்டு போய்க்கோங்க, டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி கொண்டு போய்க்கோங்க. கொண்டு போயிட்டு ஓரமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரீசைஸ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக எந்த இடத்துல வந்து கிளிக் ஆகுது அப்படின்னு பாருங்கள், காப்பி பண்ணிக்கோங்க. இன்னொரு இடத்துலையும் க்ளோ பண்ணணும்ல. ஸோ அதனால் இன்னொரு சைட் ஃபிக்ஸ் பண்ணி இதுக்கு தனியாக வேறு ஒரு ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதோட ஒப்பாசிட்டியும் வந்து அதே ரேஞ்சில் தான் இருக்கும். பேக் போர்ஷன் மட்டும் மூவ் பண்ணிக்கோங்க, டெக்ஸ்ட்டுக்கு இப்படியே மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நான் இப்போ ரெட் கலர் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரெட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில். ஸோ இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான உங்களோட நேமோ இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டைட்டிலோ நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், ஈஸியாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.